கலைக்கோட்டு முனிவரின் ஆசிரமத்தை அடைந்த மாதர்கள். வணக்கம் நண்பர்களே. கம்பராமாயண கடலில் மூழ்கி முத்துக்களை எடுத்துக்கொண்டிருக்கிறோம். கடந்த பாடலில் அந்த மழை வளம் இல்லாத அங்க நாட்டின் வறுமையை போக்க விபண்டக முனிவரின் மகனான கலைக்கோட்டு முனிவரை அழைத்து வர மன்னன் அனுப்பிய அழகிய மங்கையர்கள் தவக்கோலம் பூண்டு முனிவரின் இருப்பிடத்திற்கு ஒரு யோசனை தூரத்திலேயே தங்கி தவ வாழ்வு மேற்கொண்டார்கள் என்று பார்த்தோம். இப்பொழுது அடுத்து என்ன நடந்தது? அந்த கன்னி பெண்கள் தங்கள் திட்டத்தை எப்படி தொடங்கினார்கள்? அந்த தவ முனிவர் அவர்களை பார்த்ததும் என்ன செய்தார் என்பதைத்தான் இந்த பாடல் அழகா சொல்கிறது. அடடா! கம்பர் காட்சியை நம் கண்முன்னே நிறுத்திவிடுகிறார். அருந்தவன் தந்தையை அற்றம் நோக்கியே கருந்தடங்கண்ணியர் கலைவலாளனில் பொருந்தினர் பொருந்துபு விலங்கு எனா புரிந்து இருந்தவர் இவர் என இணைய செய்தனர். அருமையான பாடல். இதோட ஒவ்வொரு வரியையும் கொஞ்சம் விரிச்சு பார்ப்போம் வாங்க. அருந்தவன் தந்தையை அற்றம் நோக்கியே. அருந்தவன் ரொம்ப அரிய தவம் செய்பவர் யார்? நம்ம கலைக்கோட்டு முனிவர். அவர் தனிமையிலேயே வளர்ந்தவர், விலங்குகளோடு பழகி உலகமே தெரியாதவர். அப்படிப்பட்ட அந்த முனிவரின் தந்தையை அற்றம் நோக்கியே, அதாவது முனிவரின் அப்பா விபண்டகர், அவர் அங்கில்லாத சமயத்தை சரியான நேரத்தை பார்த்து பாருங்க, பெண்களின் சாமர்த்தியத்தை நேரா போய் நிக்கலை, அப்பா இல்லாத நேரம் பார்த்து நுழையறாங்க. கருந்தடங் கண்ணியர் கலைவலாளன் இல் பொருந்தினர். கருந்தடங் கண்ணியர், அடடா என்ன வார்த்தை! கருமையான அகன்ற கண்களை உடைய பெண்கள். இந்த கண்கள் சாதாரண கண்கள் இல்லை, இவைதான் அவர்களின் ஆயுதம். அழகும் மயக்கும் தன்மையும் நிறைந்த கண்கள். அந்த பெண்கள் கலைவலாளன் இல் பொருந்தினர். கலைகளெல்லாம் அறிந்த அந்த முனிவருடைய இருப்பிடத்திற்குள்ளே நுழைந்தார்கள். கலைவலாளன் என்பது கலைக்கோட்டு முனிவரை குறிக்கிறது. அவர் வேதங்கள் சாஸ்திரங்கள் என எல்லாவற்றிலும் வல்லவர். பொருந்துபு விலங்கு எனா புரிந்திருந்தவர் இவர் என. உள்ளே நுழைந்தவுடன் என்ன நடந்தது? பொருந்துபு அப்படி உள்ளே வந்தவுடனே அந்த முனிவர் அவர்களை பார்த்து என்ன நினைக்கிறார் தெரியுமா? விலங்கு எனா புரிந்து இருந்தவர் இவர். அடடா! இந்த வரிதான் பாடலின் உச்சம். முனிவர் உலகையே பார்க்காதவர். மனுஷங்கன்னா யாருன்னே அவருக்கு தெரியாது. பெண்களை பத்தி சுத்தமா தெரியாது. அவர் யாரை பார்த்தாலும் தவத்தில் உயர்ந்தவர்களாகவோ அல்லது வேறு ஏதோ ஒரு விதமான ஜீவன்களாகவோ தான் நினைப்பார். இங்கே அந்த அழகிய பெண்களை பார்த்தவுடனே அவர் என்ன நினைக்கிறார்னா, இவங்க யாரோ தவத்தினால் மிக உயர்ந்தவங்க. மற்ற உலக விஷயங்களை எல்லாம், உலகத்துல வாழறவங்களை எல்லாம் விலங்கு மாதிரி நினைத்து அவைகளை பற்றி கவலைப்படாமல் தவத்திலேயே திளைத்திருப்பவர்கள் போல் இருக்கு இவங்க. இவங்க சாதாரணமானவர்கள் இல்லை அப்படின்னு அந்த முனிவர் நினைக்கிறார். பாருங்க, அந்த பெண்களின் அழகை பார்த்து மயங்குவதற்கு பதில் அவர்களுடைய தோற்றத்தையும் அவர்கள் வந்த விதத்தையும் பார்த்து தவத்தினால் உயர்ந்தவர்கள் என்று தவறாக புரிந்து கொள்கிறார். இணைய செய்தனர். அப்படி தவத்தால் உயர்ந்தவர்கள் என்று நினைத்தவுடனே அவர்களை இணைய செய்தனர். அதாவது அவர்களை உபசரிக்க ஆரம்பித்து விட்டார். வரவேற்று மரியாதை கொடுத்து அவர்களுக்கு உரிய பணிவிடைகளை செய்ய தொடங்கிவிட்டார். இதுதான் இங்கே நடந்த மிகப்பெரிய திருப்பம். உலகமே தெரியாத அந்த முனிவர் பெண்களின் அழகையும் மயக்கத்தையும் புரிந்து கொள்ளாமல் அவர்களை தவச்சீலர்கள் என நினைத்து உபசரிக்கிறார். அடடா! கம்பர் இந்த ஒரு பாட்டில அந்த பெண்களின் வருகை, அவர்களின் சாமர்த்தியம், முனிவரின் தனிமை, உலக அறிவு இல்லாமை, அவர்களின் முதல் சந்திப்பில் முனிவரின் தவறான புரிதல், இப்படி அத்தனை விஷயங்களையும் அடக்கிவிட்டார். கருந்தடங் கண்ணியர் என்ற வார்த்தையில் அழகையும், விலங்கு என புரிந்து இருந்தவர் இவர் என்ற சொற்றொடரில் முனிவரின் அப்பாவித்தனத்தையும் உலக அறியாமையையும் அழகா வெளிப்படுத்துகிறார். என்ன ஒரு காட்சி அமைப்பு, என்ன ஒரு சொல்வீச்சு! அந்த அப்பாவியான முனிவர், இந்த உலக விஷயங்களை தெரியாத முனிவர் எப்படி இந்த அழகிய வலைக்குள் விழப்போகிறார் என்பதை அடுத்த பாடல்களில் பார்ப்போம்.